ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கான ராகங்கள் என்ன, இந்த ராகங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுல காலையிலே அதை பக்தி பாடலாகவும் அல்லது சினிமா பாடலாகவும் உங்கள் விருப்பத்திற்கேற்க நீங்க தினசரி கேட்டுட்டு வரும் பொழுது உங்கள் மனம் அமைதியாகும். அன்றைய பொழுது இனிமையாக இருக்கும். மனங்கள் சஞ்சலமாகாது. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஒரு 4 பாட்டு உட்காந்து கேட்டா அப்படின்னாச்சுன்னா மைண்டு ஃப்ரீ ஆயிரும். மனசு ஃப்ரீயா ஆயிட்டு அப்படின்னாலே நீங்க எப்பேற்பட்ட விஷயத்தையுமே அழகா ஈஸியா செஞ்சுட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கலாம். பாடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் பாருங்க, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, அப்படியே ஒரு பாட்டு போட்டு விட்டுட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க வேலையை முடிக்கிறதும் தெரியாது, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க மனம் அமைதியாவே இருக்கும். மனசை புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஏன்னா இசைக்கு மயங்காத இறைவனே இல்லை. நம்ம வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் பாத்தீங்கன்னா இசையை நீங்க போட்டீங்க பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் உடனே அங்க ஓடி வந்துருவான். உங்கள் வீட்டுல காலையில ஒரு 10 பாட்டு உங்கள் ராசி லக்கணத்திற்கு என்ன ராகமா வருதோ அந்த ராகம் சம்பந்தப்பட்ட பாடல் ஒரு 10 பாடலை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு தினசரி நீங்க கேட்டுட்டு வந்துட்டே இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் இனிமையா இருக்கும், மனம் அமைதியா இருக்கும். பிரச்சனைகள் காலத்தை இருந்தாப்புல ஒன்னொன்னு வரும், வந்தாலும் அதை நீங்க ஈஸியா பேஸ் பண்ணி வெளியே வந்துடலாம். சரி, இது சினிமா பாடலுக்கு ரிங்டோனா வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்க இறைவன் சம்பந்தப்பட்ட பாடலை அல்லது சினிமா பாடலா இருந்தால் கூட ராசி லக்கணம் தகுந்தாற் போல ஒரு பாடலை நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல நீங்க ரிங்டோனா வச்சு நீங்க அதை அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாலே உங்களுக்கு அடிக்கடி கேட்க கேட்க என்ன ஆகுன்னா மனம் அப்படியே புத்துணர்ச்சி ஆகிட்டே இருக்கும். இதை நீங்க ரெகுலரா செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும், பொருளாதார ஏற்றங்கள் இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு விஷயமும் சரி, நம்ம எதை செய்யறோமோ அதை பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கண்டிப்பாக கொடுக்கும். நல்ல விஷயத்தை செய்யும் போது அது நல்லதே திருப்பி கொடுக்குமே தவிர கெடுதலாக கண்டிப்பாக இருக்காது. நம்ம 12 ராசியில ஏதோ ஒரு ராசியில பிறந்துட்டோம், ராசியில பிறந்தாச்சு. அப்ப ஏதோ ஒரு ராகம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்மளை கண்டிப்பாக ஆட்கொள்ளும். இப்ப நான் சொல்ற ஒரு ராகம் சொல்றேன்னு வைக்கலாம், அந்த ராகம் சம்பந்தப்பட்ட பாடலை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நீங்க அந்த பாடல் கேட்டுட்டு தான் இருப்பீங்க, எல்லா பாட்டையும் கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா அதை நம்ம தொடர்ச்சியா செய்ய மாட்டோம், அவ்வளவுதான். உங்களுக்கு அது யோகம், உங்களுக்கு அது சரியா வரும் அப்படிங்கிற பட்சத்துல தினசரி நீங்க வேலை செஞ்சு இந்த பாடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்க தினசரி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே கேட்கலாமே. பெண்களாக இருந்தா டிவில போட்டு விட்டுட்டு அவங்க சமையல் செய்யலாம். ஆண்களாக இருந்தா வேலை செய்ய போறோம்னா நீங்க செல்போன்ல அதை வச்சு விட்டுட்டு உங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க கேட்கலாம். உங்க வீட்டுல ஹோம் தியேட்டர்ல கேட்டாலும் சரி, நீங்க செல்போன்ல கேட்டாலும் சரி, டிவிலேயே வச்சு கேட்டாலும் சரி. தேவையில்லாம நாடகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து பார்த்து கண்ணீர் சிந்தி அப்படியே இருக்கிற அந்த நேரத்தை போக்குற நேரத்துல இது போன்ற பாடல்களை நீங்க அப்படியே உங்க வீட்டுல நீங்க கேட்டு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அப்படியே மன அமைதியாவே இருக்கும், ஃப்ரீயா போயிட்டே இருக்கும். ஏன்னா இசைக்கு மயங்காத இறைவனே இல்லை. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கோவில் திருவிழா நடக்குது. திருவிழா நடக்கிற நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சண்டா மேளம், அந்த மேளம், இந்த மேளம் போட்டு அடிக்கிறாங்களா. மேளம் அடிச்ச உடனே அந்த இசையை அடிச்ச உடனே என்ன பண்றான் பாருங்க இறைவன். அப்படியே சரசரசரன்னு இறங்கி மனித நம்ம உடம்புல இறங்கி அருள் ஆடுறான் பாத்தீங்களா. ஏன்? இசைக்கு அவனே அடிமை. கோவில்ல பூஜை நடக்கிற நேரங்கள் எதுக்கு மேளம் போடுறாங்க, எதுக்கு நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க. ஒரு திருவிழா காலங்களையும் சரி, ஒரு திருமண நிகழ்ச்சியிலையும் பாருங்க, மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட அந்த தாலி கட்டுற அந்த நேரங்கள்ல எதுக்கு மங்கள வார்த்தைகளை வாசிக்கிறாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் இசை. ஏன்னா இறைவனை அழைக்கிறதுக்கு உண்டான அந்த இசை. இறைவனை நீங்க எப்படி வேணாலும் நீங்க அழைக்கலாம். நீங்க பாடல் பாடிதான் அழைக்கணும் அப்படிங்கிறது இல்ல. அதுவும் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு யோகமான உங்களுக்கான அந்த ராகம் தெரிஞ்சு அந்த இசையில நீங்க இறைவனை அழைக்கும் போது நீங்க 10 தடவை எப்பா ஓடிவாப்பான்னு கூட ஒத்த பாட்டுல அந்த இறைவன் ஓடி வந்துடும் உங்ககிட்ட. அப்போ உங்க வீட்டுல நீங்க பூஜை அறையில நீங்க ரெகுலரா நீங்க ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி சாமி கும்பிட்டுறீங்க அப்படின்னா அதை நீங்க ராகமாவே பாடும் பொழுது, ராகமாவே அந்த மந்திரங்களை நீங்க உச்சரிக்கும் பொழுது இறைவன் ஓடி பூஜை முடியறதுக்குள்ளே உங்களுக்கு வரம் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். போதும்பா நீ பாடிக்கிட்டே நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்னா இதெல்லாம் நிறைய புராண கதையில பாருங்க, பாடல் பாடி இறைவன் கோவில் திறந்த கதையும் இருக்கு, இறைவன் கோவில் கருவறை கதை மூடின கதையும் இருக்குது. இறைவனே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பெரிய பெரிய இந்த மாணிக்க வாசகர் சொல்றாங்களா, இவங்கெல்லாம் பாடல் பாடிதான் இறைவனையே வர வச்சாங்க. அப்ப அந்த இசைக்கு மயங்காத இறைவன் அப்படிங்கிறவன் இல்லவே இல்லை அப்படிங்கிறது அங்கே உங்களுக்கு உறுதியாயிட்டு. அப்போ நீங்க பாடல் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க கேட்கறதுனால கண்டிப்பா மாற்றம் இருக்குமா? சத்தியமாக மாற்றம் இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், மனம் அமைதியா இருக்கும்.
முதல்ல மனம் அமைதியா இருக்கணும், நம்ம மனசு சாந்தமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம இதையும் சாதிக்க முடியும். சரி, இப்போ 12 ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கான ராகங்கள் என்ன? சரி, இதை எப்படி எடுக்கிறது? யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி எடுங்க, சரிங்களா? இல்ல நெட்ல சர்ச் பண்ணுங்க. உங்களுடைய ராசிக்கு என்ன ராகம் ஆகுதோ அந்த ராகம் நேம் போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரிசையா வரும். என்னென்ன பாட்டு வேணுமோ அந்த பாட்டு உங்களுக்கு அதுலயும் ஒரு 50 பாட்டு வருதுன்னா நீங்க 50 பாட்டை ஏத்துறோம் அப்படிங்கிறது இல்ல. 10 பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை 10 பாட்டை ஏத்தி வச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். கரெக்டா நீங்க கேட்டு பாருங்க, நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து இதை செய்யும் போது வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனம் நம்ம ஜாதகம் சொல்றோம், அப்பப்போ டென்ஷன் ஆகும்போது என்ன ஆகுன்னா கொஞ்சம் மனம் சரியில்லாம இருக்குன்னாச்சுன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு 4 பாட்டை உட்காந்து அப்படியே மைண்ட்ல ரீல்ஸ் பண்ற மாதிரி உட்காந்து ஹெட்செட் போட்டு கேட்டோம்னா மைண்ட் அப்படியே ஃப்ரீயா போகும், அடுத்த விஷயத்துக்கு ஈஸியா வந்துடுவேன். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா அன்றைய பொழுது அப்படியே டென்ஷனாவே இருக்கும். ஏன்டா இன்னைக்கு டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காகவே இந்த பாடல் நம்ம கேட்கலாம். அப்போ ராசிக்கு யோகமான பாட்டை கேட்கும்போது அது அப்படி உங்களுக்கு வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, மேசம் ராசி மேசம் லக்கணத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா பொதுவா சொல்லிடுறேன், உங்களுடைய ராசி லக்கணம் வேற வேற வரும்போது உங்க ராசி லக்கணம் ஒரு போல வர்றவங்களுக்கு ஒரே ராகமா எடுத்துக்குங்க. ராசி லக்கணம் வேற வேற வருதுன்னா ஒரு ராசிக்கு சொல்ற ராகத்தையும் இன்னொரு ராசிக்கு சொல்ற ராகத்தையும் நீங்க ரெண்டையும் பொருத்தி வச்சு நீங்க அந்த 2 ராகத்தையும் கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? சரி, மேசம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லதாங்கி ராகம் உங்களுக்கு ராசி சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்களுக்கு லதாங்கி ராகத்தை நீங்கள் கேட்க கேட்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ரிஷபம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசஸ்பதி ராகம். மிதுனம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து கீரவாணி ராகம். கடகம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து கேமாவதி ராகம். சிம்ம ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து மேச கல்யாணி ராகம். கன்னி ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து சண்முக பிரியா ராகம். துலாம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகவர்த்தினி ராகம். விருச்சகம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து நடன பைரவி ராகம். தனுசு ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து தர்மாவதி ராகம். மகரம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து காணமூர்த்தி ராகம். கும்பம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து சரசாங்கி ராகம். மீனம் ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து சாருகேசி ராகம். சரிங்களா? இப்ப 12 ராசிக்கு உண்டான ராகம் என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப லக்கணம் வேற வருது அப்படிங்கும் போது உங்க லக்கணம் என்ன லக்கணமா வருதோ அந்த லக்கணத்துக்கு ஒரு ராசி சொல்லியிருப்போம்ல, அதையும் இந்த உங்க ராசியும் சேர்த்து ஒன்னா கலந்து நீங்க பாடல் கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும், வாழ்க்கையில முன்னேற்றமா இருக்கும். பொதுவாகவே வந்து நான் ஒரு சில விஷயத்த வந்து நான் அனுபவப்படாம நான் யோசிச்சு எனக்குள்ள அதை உணர்த்தி நான் வந்து அதை அனுபவப்பட்டு அது நல்லா இருக்குதா இல்லையான்னு பார்க்காம நான் உங்களுக்கு வந்து கொடுக்கவே மாட்டேன். அடியேன் உணர்ந்த விஷயம் என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள். என்னப்பா நீ புதுசா ஒண்ணுன்னா சொல்ற, என்ன திடீர்னு பாடலுக்கு வந்துட்டே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். இப்பொழுது கோட்சாரத்துல வந்து சுக்கிர பகவான் உச்சம் என்னுடைய ராசி லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் இசை சம்பந்தப்பட்ட அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி போய் சனி பகவான் போய் சுக்கிர பகவானை நெருங்குகிறார், தொட போறார், ராசியில வந்து மாறி அமர போறார். அதனால என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சுக்கிரன்னா சினிமா சார்ந்த விஷயங்கள் கலை சார்ந்த விஷயங்கள் அது 5ஆம் இடமா வருது. 5ஆம் இடம் ஆள் மனசு. ஆள் மனசுல என்ன உதிக்குது, நம்ம மனசு வந்து அமைதியாக இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு நடக்கிற திசாபுத்தி தகுந்தாற் போல இந்த கோட்சார கிரகங்கள் வந்து எனக்கு உணர்த்துற விஷயத்த உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு வாரமா இந்த விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி நான் அந்த ராகங்கள் சம்பந்தப்பட்ட ராசி மற்றும் ராகங்கள் சம்பந்தப்பட்ட இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கிறேன். இது அதுல இருந்து எடுத்த விஷயம்தான். சரிங்களா? நான் ஒன்றும் புதுசா கண்டுபிடிக்கல, என்னமோ இதை கொஞ்சம் புதுசா சொல்லணும்னு தோணுச்சு, அதனால இந்த வீடியோ தெளிவா கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு தகுந்தாற் போல் என்ன ராகம் சொல்லணும் அந்த ராகம் சம்பந்தப்பட்ட பாடலை டவுன்லோட் பண்ணி வச்சு 10 பாட்டு சாமி பாட்டு, ஒரு 10-30 பாட்டு சினிமா பாட்டு இப்படி நீங்க ஏற்றி வச்சுக்கிட்டு காலையில நீங்க தூங்கி எழுச்சவன பக்தி பாடலையும், இரவு நேரங்கள்ல வந்து ஒரு 6 மணி 7 மணி 8 மணிக்கு உள்ள பக்தி பாடல்களையும், தூங்க போற நேரங்கள்ல ஒரு 5 பாட்டு ஒரு 6 பாட்டு நீங்க கேட்டுட்டு தூங்கி பாருங்க. அடுத்த நாள் பொழுது எப்படி இருக்குன்னு பாருங்க, அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். செஞ்சு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒவ்வொன்றையும் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் பொருத்தி பார்த்து அதை நான் அனுபவப்பட்டு செஞ்சு பார்த்து அதுல வந்து எனக்கு வந்த ரிசல்ட் என்ன, நல்லதா வந்தா கெட்டதா வந்தா தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு அந்த பரிகாரத்தை கொடுக்குறேன்னு தவிர இந்த விஷயத்தை நீ செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் மனம் அமைதியாக இருக்கும், உங்கள் மனம் சாந்தமாக இருக்கும். நீங்கள் வந்து அடுத்த விஷயத்த ஈஸியா எடுத்துக்கொண்டு போறதுக்குண்டான சூழல் உருவாகும். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.